காவேரி அவங்க நல்ல மனசுக்கு நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இன்றைக்கி எபிசோட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி ஆரம்பத்தில் மாடியில் கங்கா அண்ட் காவேரி அண்ட் அந்த பாப்பா இவங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்போ கங்காவும் அந்த பாப்பாவும் மட்டும் கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, பேப்பர் சீசர். அப்போ 2 பேருக்கு இடையில ஒரு சின்ன வாக்குவாதம் வருது. அப்போ காவேரி ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, பேசாமல் விளையாட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு ஏன் நீ வேணா கூட வந்து விளையாட வேண்டியதானே, நீ விளையாட மாட்டேன், நான் விளையாடுறத பார்த்தாலும் உங்களுக்கு பொறாமையாக இருக்கும், நான் விளையாடுறது தப்புன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சின்ன பிள்ளை மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ காவேரிகிட்ட வந்து சொல்கிறாங்க, ஏன் நீ வந்து விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி இருந்துக்கிட்டு எப்பா ஆள விடுங்கடா சாமிகளா, நீங்கள் என்ன பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் நம்ம கங்கா கல்லாட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் அந்த இடத்துக்கு வராரு. விஜய் வரவும் கங்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாப்பாவை கூப்பிட்டுட்டு கீழே போயிட்டாங்க. இப்போ காவேரி அண்ட் விஜய் அவங்க 2 பேரும் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ 2 பேரும் எதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, உங்களுக்கே நல்லா தெரியும். விஜய் லாஸ்ட் எபிசோடில் நான் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, அவர் வராமல் போயிட்டார் இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் இவங்க 2 பேரும் பேச போகிறாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போது விஜய் வந்து நிற்கவும் காவேரி வந்து போகிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா கோபமாக இருக்காங்க, சின்ன சின்ன கோபம் அவங்களுக்கு இருக்க தானே செய்யும். சடனாக வரல அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன கோபம் இருக்கும் இல்லையா, அந்த கோபத்தை விஜய்கிட்ட காட்ட முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்களோட மனசு வந்து இடம் கொடுக்க மாட்டேங்குது. இருந்தாலும் யமுனா போனவனையும் பின்னாடியே காவேரியும் போயிட்டாங்க. காவேரி போனதை பார்த்து விஜய்க்கு கோபம், என்னடா அது நம்மளை கண்டுக்காமல் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோன் எடுத்து காவேரியை நீ உடனே வெளியே வரணும், நீ வெளியே வர்றியா இல்லை நான் உள்ளே வந்துடுவா அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட, எப்பா சாமி நீ தயவு செஞ்சு நீ உள்ளே வந்துடுவேணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கொஞ்ச நேரத்தில் வெளியே வர்றாங்க. வெளியே வந்து விஜய்கிட்ட என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜய் வந்து சொல்கிறாரு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி அப்போ என்ன கேட்குறாங்கன்னா விஜய்கிட்ட என்ன ஒரு தடவை ஹக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய்க்கு ரொம்பவே ஃபீலிங் ஆயிடுச்சு. என்ன கேட்குற நீ, ஹக் பண்ணவா, அதுவும் ஒரு தடவை ஏன் அப்படி கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம விஜய் வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறாரு. காவேரி சொல்கிறாங்க என் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டக்குன்னு கட்டி பிடிச்சிட்டு என்ன காவேரி என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா, என்கிட்ட எதுவும் நீ மறைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறதுக்குள்ளே நம்ம விஜய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. காவேரி நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டேன், ஆனால் அங்கே நடந்த விஷயங்கள் வேறு. வெண்ணிலாவுக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஞாபகம் வந்ததுக்கப்புறம் நம்ம வெண்ணிலா என்ன பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. வெண்ணிலா என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் எல்லாத்தையும் அவரே சொல்கிறாரு. இந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் அவளை காப்பாற்றி மறுபடியும் வீட்டில் வந்து விட்டுட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே உண்மை சொன்னோன்னே காவேரிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வெண்ணிலா கிட்டே ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு இல்லையா, ரொம்ப நாள் இந்த விஷயத்த சொல்லாமல் வச்சுருந்தாரு. பாவம் அவங்களுக்கு வந்து இப்போ தான் நினைவு திரும்புது, கோமாவில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப நாளாக அந்த விஷயத்த சொல்லாமல் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அந்த விஷயத்த சொன்னோடனே பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷம். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் காவேரி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக சொன்னோடனே அவங்களுக்கு வந்து அவங்களால சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியல, அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. விஜய் கிட்ட சொல்கிறாங்க, விஜய் நீங்கள் உண்மையிலே சொல்லிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் கேவேரி உண்மையிலே நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல ஸோ 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரொமான்ஸ் அழகாக போய்கிட்டு இருக்குது. என்னடா அது எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த பிரச்சனை அவங்கள தேடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். வேற யாரும் கிடையாது, அந்த ஹவுஸ் ஓனர் மாமி தான். இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது லைட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்கிடுவாங்க. ஹக் பண்ணோடனே அந்த மாமி வந்து பார்த்துட்டு ஐயப்பா ஈஸ்வரா என்ன நடக்குது இங்கே, இந்த வீட்டில் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கத்திட்டு போயிடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் தனித்தனி வீட்டில் வாடகைக்கு இருக்க வந்திருக்காங்க அப்படின்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்க ஷாக் ஆகி கத்திட்டு போயிடுறாங்க. மாமி மாமி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எவ்வளவோ கூப்பிட்டு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். அவங்க இதை பார்த்தவொடனே இப்படி ஒரு சீனை பார்த்தோன்னே அவங்க ஓடி போயிடுவாங்க, எப்பா சாமி ஆள விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காவேரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க, உங்களுக்கு நான் முக்கியமா இல்லை அந்த வெண்ணிலா முக்கியமா அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொல்லுவாங்க. ஒன்று வெண்ணிலாவை ஃபுல்லாக உதறி தள்ளிட்டு என்கிட்ட வாங்க அப்படின்ற மாதிரி காவேரி ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க. விஜயும் அதை தான் சொல்கிறாரு, காவேரி இப்போ எனக்கு வெண்ணிலா முக்கியம் நான் சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் விஜயும் சொல்கிறாரு. முக்கியம் இல்லை தானே, எல்லாம் சரிதானே, ஸோ சீக்கிரமே ஏதாவது ஒரு சொல்யூஷன் எடுத்து ஏதாவது ஒரு முடிவெடுங்க அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல அதுக்கு தான் நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. காவேரி என்ன முடிவு அப்படின்னு கேட்கும்போது நான் சீக்கிரமே மதுரையில் இருக்கிற சொந்தக்காரங்க கிட்ட போய் நான் வெண்ணிலா ஒப்படைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ சீக்கிரமே விஜய் நம்ம கிட்ட வந்துடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்துருக்குது. இது நடந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த ஒரே ஒரு கான்செப்டை வச்சு தாங்க இப்போ வரைக்கும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமே இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரிசல்ட் தெரிஞ்சுன்னா நல்லாயிருக்கும். அண்ட் ராகினி இதுக்கு இடையில் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ராகினி வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, இதே ஒரு காரணமாக வச்சு ஏற்றி விடணும், எப்படியாவது கீ கொடுக்கணும், கீ கொடுக்காமே வெண்ணிலா இந்த ஆட்டம் போட்டா அப்படின்னா
கீ கொடுத்தோம் அப்படின்னா என்ன மாதிரி ஆட்டம் போடுவா அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா எப்படியாவது கீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை இவங்க மட்டும் சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக காவேரி அண்ட் விஜய் இதுக்கப்புறம் ஒன்றாவே சேர முடியாது, அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க ராகினி. ஸோ ராகினியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சும் இவங்க அமைதியாக இருக்கிறது கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்குது. ஏன்னா யார் விஷயத்தில் அமைதியாக வேணால் இருக்கலாம், ஆனால் ராகினி விஷயத்தில் மட்டும் எப்பயுமே அமைதியாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க, சீக்கிரமே ஒரு நல்ல முடிவாயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போக அதுக்கப்புறம் காவேரி சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போ கங்கா வர்றாங்க. கங்கா வந்து காவேரிகிட்ட பேசுகிறாங்க, ஏண்டி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி டேட் தள்ளி போயிருக்குடி, ஒருவேளை அதுவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரிக்கு என்னக்கா சொல்கிற, டேட் தள்ளி போயிருக்குதா அப்படின்ற மாதிரி காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னக்கா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாடி ஒரு வாரம் டேட் தள்ளி போயிருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, ஓஹோ சூப்பர்க்கா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே பாட்டி வந்து எல்லா விஷயத்தையும் ஒட்டு கேட்டுட்டாங்க. கேட்டுட்டு உடனே போயிட்டாங்க. சாரதா சாரதா அப்படின்ற மாதிரி சொல்ல, சாரதா என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்றாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, என்னமாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு நல்ல விஷயம்டி, கங்கா முழுகாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சொல்கிறீங்க, இது எப்படி உங்களுக்கு தெரியும், ஏய் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறத நான் கேட்டேன், கங்காவுக்கு டேட் தள்ளி போயிருக்குது, ஒரு வாரம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. என்ன சொல்கிற, என்னடி சொல்கிற அப்படின்ற மாதிரி தான் அந்த மாதிரி ரியாக்ட் கொடுக்குறாங்க எல்லாரும். அப்போ கங்கா சொல்கிறாங்க, ஆமாம்மா ஒரு வாரம் டேட் தள்ளி போயிருக்குது, பட் ஒரு வாரம் தானே, எல்லாத்தையும் டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஒரு முடிவுனாலும் எடுப்போம், நம்மளாம் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி கங்கா சொல்கிறாங்க. ஸோ கங்கா சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இருந்தாலும் அவங்க அம்மா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. என்னடி சொல்கிற, ஒரு வாரம் தள்ளி போயிருக்கல, அப்போ அதுவாக தான் இருக்கும், ஏன்னா உனக்கு எப்பயுமே கரெக்டாக நீ தலை குளிச்சிருவ இல்லையா, ஸோ இப்போ லேட் ஆகுது அப்படின்னா என்ன ரீசன், கண்டிப்பாக நீ கன்சீவாக இருப்ப அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அடித்து சொல்கிறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இதில் யார் ரொம்ப பாவமாக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரன் தான் சாக்கில் இருக்கார். இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றதே அவருக்கு புரியலை. அண்ட் அது போக அவருக்கு பெரிய ஷாக்கு, என்னடா இது நம்ம தான் அப்பாவாக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாரதா தெளிவாக சொல்கிறாங்க, குமார் நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது குமரனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனால் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உண்மையாக இருக்குமா இல்லை கனவாக இருக்குமா, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அவருக்கே தெரியல இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவரே பெரிய ஷாக்கில் இருக்கார். உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தோணுது. கண்டிப்பாக அது நல்ல விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். சரி, இது ஒரு பக்கம் இப்படி இருக்க, இப்போ காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு குழந்தை கன்சீவாக இருக்கிறாங்க, காவேரியும் கன்சீவாக இருக்கிறாங்க. பட் அந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல முடியல, வெளியே சொல்ல முடியல. அக்கா வந்து இப்படி அழகாக வெளியே சொல்கிறாங்களே அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் இருந்தாலும் இவங்க அக்கா இல்லையா, ஸோ அதை நினச்சி அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல நம்ம அக்கா கன்சீவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாங்க. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து கங்கா தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், ஆனால் நான் டாக்டரை போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட எந்த ஒரு விஷயம்னாலும் சொல்லுவேன், நானாக எந்த ஒரு விஷயமும் சொல்ல மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ அதே தான் இங்கே சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க, நம்ம டாக்டர்கிட்ட போய் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயம்னாலும் நம்ம முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் பாட்டி வந்து காவேரியை பார்த்து சத்தம் போடுறாங்க, ஏன்பா இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அப்போ அந்த பாப்பா இருந்துக்கிட்டு, ஏன்க்கா நீ உன் வயிறை பார்க்குற, உன் வயிற்றுக்குள்ளேயும் குழந்தை இருக்குதா அப்படின்ற மாதிரி காவேரியை கேட்க, அமைச்சு இருந்துக்கிட்டு இருக்கும் இவன் அங்கே அவ இங்கே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குன்னு வந்து ஸ்டாப் போடுறாங்க நம்ம காவேரி. பாட்டி குழந்தைகிட்ட என்ன பேசணும்னு தெரியாமல் நீ பேசிக்கிட்டு இருக்க, நர்மதா நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பாப்பா போ சொல்லிட்டு, பாட்டி என்ன பாட்டி உன் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னடி உங்கள் 2 பேத்துக்கு பிரச்சனை, ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, நீ ஏதோ போலி கல்யாணம் முடிச்சு வச்சுருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி பாட்டி அட்வைஸை கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது இல்லையா. ஸோ இவங்க 2 பேரும் இப்போ உண்மையாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் காவேரிக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது அப்படின்ற விஷயம் எதுவுமே தெரியாது இல்லையா. ஸோ அதனால் பாட்டி வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இதை யாருமே ஏற்றுக்கிடலை. காவேரி வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை, நாங்கள் உண்மையாக தான் லவ் பண்ணுறோம் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அவங்க மனசை பொறுத்து அது வந்து கரெக்டாக போய்கிட்டு இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி, கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் ஓனர் மாமி இருக்காங்க இல்லையா, அவங்க வர்றாங்க. அவங்களுக்கும் நம்ம காவேரிக்கும் பயங்கர பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்குது. எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரும் விஜய் ஹக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயத்தை வச்சு தான் மாமி திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன் காவேரி இப்படி பண்ணுற, உனக்குலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, நீ ஏன் விஜய் ஏமாற்றணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டுறாங்க. ஏன்பா உனக்கு கழுத்தில் தாலி இருக்குது, தாலியை வச்சுக்கிட்டு நீ இன்னொரு பையனை ஹக் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒன்று உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ அவனை டைவர்ஸ் பண்ணியிருக்கலாம், நீ சம்திங் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு கழுத்தில் தாலியோடு நீ இப்படி பண்ணுறது உனக்கே நல்லா இருக்குமா, உனக்கே அடுக்குதா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. இதில் கடுப்பான காவேரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாமி தயவு செஞ்சு வாய மூடிடுங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைப்பா நாங்கள் விஜய்க்கு
வந்து நாங்கள் பொண்ணு பார்க்கலான்னு இருக்கோம், ஏன்னா விஜய் நல்ல பையன், அவனுக்கு வந்து புதுசாக ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னோடனே காவேரி செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. ஆல்ரெடி அவங்க டென்ஷனில் இருக்காங்க, இதில் இவங்க வேற எப்படி சொல்ல, இங்கே பாருங்க தேவையில்லாத வேலை பார்க்குறாங்க. ஹவுஸ் ஓனர்னா மாதம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா வாடகையை வாங்கிட்டு பேசாமல் இருக்கணும், அதை விட்டுட்டு புரோக்கர் வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி காவேரி மாமியை பிடிச்சி சும்மா திட்டுன்னு திட்டி விட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் எதுவும் தெரியாது, தெரிஞ்சாதானே அவங்க இந்த விஷயத்தில் தலையிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் எதுவும் தெரியாது. காவேரி பாட்டுக்கு நல்லா திட்டுன்னு திட்டுறாங்க. அவங்க பாட்டுக்கு இவ பொம்பளை தானா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே டவுட் வர்ற மாதிரி பார்க்குறாங்க. காவேரி இதோட உங்கள் வேலையெல்லாம் நிறுத்திக்கோங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சத்தம் போட்டு வந்துட்டாங்க. இதில் அந்த மாமி ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு எபிசோடில் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க. அண்ட் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்கும் அண்ட் இதுக்கப்புறம் வரது எல்லாமே ப்ரொடக்ஷன் தான், பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா குமரன் கங்கா அவங்க எல்லாரும் சேர்ந்து காரில் தான் போகணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. ஏன்னா இப்போ தான் கன்சீவ் ஆயிருக்காங்க, ஆட்டோ மற்ற வெஹிக்கிள்ஸில் போனால் அது பிரச்சனை அப்படின்றதுனால நம்ம காரில் புக் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் சொல்கிறாங்க இந்த மாதிரி டேட் தள்ளி போயிருக்கு அப்படிங்கவும், அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில டெஸ்ட்டெல்லாம் எழுதி கொடுப்பாங்க இல்லையா வழக்கம் போல், அதே மாதிரி டெஸ்ட்டெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. அப்போது இவங்க போய் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் கொடுக்குறாங்க சாம்பிள்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரிப்போர்ட் வரட்டும், நான் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு எந்த ஒரு விஷயம்னாலும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி டாக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பதட்டம் இருக்குது, என்னடா அது உண்மையிலே கரெக்டாக வந்துருமா அல்லது கன்சீவ் இல்லை அப்படின்னு சொல்லி வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கலை அண்ட் இப்போ நடந்திருக்குது அப்படிங்கும்போது அது நல்ல விஷயமா இருக்கணும் அப்படின்றது அவங்களோட எண்ணமாக இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன ரிசல்ட் வரும் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல ரிசல்ட் தான் வந்திருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கங்கா கன்சீவாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சூப்பரான ரிசல்ட். இவங்க என்ன விஷயம் எதிர்பார்த்து காத்திருந்தாங்களோ அந்த ரிசல்ட் தான் அங்கே கிடச்சிருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். குமரன் வந்து அப்படியே கங்கா கையை பிடிச்சிக்கிறாரு, நீ கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கையெல்லாம் பிடிச்சிக்கிறாரு. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. காவேரியும் ரொம்ப சந்தோஷம். வீட்டில் உள்ள எல்லாரும் ஆல்மோஸ்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஒரு வழியாக அவங்க நினச்ச விஷயங்கள் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க, என்னடா அது நல்லா போய்கிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் ராகினி வந்து வெண்ணிலாவை ஏற்றி விட்டுற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராகினியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க அப்படின்னா விஜய் காவேரி இவங்க 2 பேரும் சேர்ந்துடவே கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அதில் இப்போ என்ன முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்றதும் உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படியாவது இவங்க 2 பேர்த்த பிரிக்கணும் அப்படின்னா வெண்ணிலாவுக்கு நம்ம கீ கொடுக்கணும், கீ கொடுக்காமே வெண்ணிலா இந்த ஆட்டம் ஆடுறா அப்படின்னா நம்ம தப்பான விஷயங்களை சொல்லுவோம். யாரை பற்றி அப்படின்னா காவேரியை பற்றின விஷயங்களை தப்பான சொல்லுவோம். விஜயை வந்து பணத்துக்காக தான் கல்யாணம் முடிச்சா, அவங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டு தான் கல்யாணம் முடிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வெண்ணிலா பயங்கர கோவத்தில் இருக்காங்க. விஜய் நம்மளை ஏமாற்றிட்டாரோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயம் இருக்கு இல்லையா, அந்த பயத்தை மேலும் தூண்டுற விதமாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேலும் ட்ரிகர் பண்ணுறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் இப்படி பண்ண போச்சு. ஸோ இவங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லை. அதாவது சாட மாடையாக பேசுகிற மாதிரி வெண்ணிலா கிட்ட போய் விஜயை திட்டுறாங்க. ஒரு பொண்ணை ஏமாத்துறதுக்கு எப்படி தான் மனசு வருதோ, ஸோ இவங்கெல்லாம் மனுஷங்க தானா அப்படின்ற மாதிரி பேச வெண்ணிலாவுக்கு மேலும் டென்ஷன் ஆகுது. என்னடா அது இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து டிப்ரெஷன் ஆகுறாங்க. ஸோ அவங்க கோவம் வந்துச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, விஜய்கிட்ட போய் கத்துவாங்க. அதுதானே இவங்களுக்கு தேவை. விஜய் கிட்ட போய் இவங்க கத்தணும், விஜய் டென்ஷன் ஆகணும், அந்த பிரச்சனையை வச்சு காவேரியிலேருந்து வெளியே வந்துடணும். ஸோ இந்த ஒரு நோக்கத்தை வச்சு தான். ஏன்னா இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா விஜய் வந்து சும்மா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. வெண்ணிலா இப்போ காவேரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், காவேரி போனதுக்கப்புறம் வெண்ணிலா அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா அப்பயும் அவங்களுக்கு பிரச்சனை தான். ஸோ அவங்களுக்கு அது தெரியல. ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்துடக்கூடாது, காவேரி நல்லா இருந்துடக்கூடாது. அவங்களோட நோக்கம் முழுக்க காவேரி மட்டும்தான். காவேரி எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நல்லா இருந்துடக்கூடாது அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம நல்லாவே தெரியும் நமக்கு. ஸோ அதனால தான் இவங்க அடுத்த முயற்சியாக இதுக்கப்புறம் வெண்ணிலாவை போய் ஏற்றி விடுவோம். ஏன்னா இதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணாலும் வேலைக்காகாது. ஸோ வெண்ணிலாவை போய் ஏற்றி விட்டோம் அப்படின்னா மேபி நமக்கு கொஞ்சம் நினச்ச விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நம்ம டீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க முடிவெடுத்திருக்காங்க. ஸோ ஆமாங்க, வெண்ணிலாவை ஏற்றி விட்றாங்க. தாத்தா பாட்டிக்கு இது தெரிஞ்சிருச்சு. அதாவது தெரிஞ்சதுக்கப்புறம் சத்த போகிறாங்க, பார் ராகினி நீ தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, நீ இந்த விஷயத்தை பண்ணாத அப்படின்ற மாதிரி திரும்ப சொல்கிறாங்க. ஆனால் யாரும் சொல்லியும் அவங்க கேட்க போகிறது கிடையாது. அவங்க எந்த ஒரு விஷயமும் தெரியாமலாம் பண்ணலை, அவங்க தெரிஞ்சே பண்ணுறாங்க அப்படின்றப்ப இவங்க போய் சொன்னால் மட்டும் அவங்க கேட்டுருவா போகிறாங்க, வாய்ப்பே கிடையாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால இப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வச்சு தான் இதுக்கப்புறம் அவங்க கேம் ஆட போகிறாங்க. விஜயும் ரொம்ப ஈஸியாக சொல்கிறாரு, இன்னும் 3 நாளில் எப்படியாவது மதுரையில் போய் விட்டு வந்துடுவேன் வெண்ணிலாவை அப்படின்ற மாதிரி காவேரி கிட்ட ரொம்ப
ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்காரு. பட் இது நடக்கிற காரியமா? 3 நாள் அவங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் முதல்ல இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்களா, இவங்க ஏற்றுக்கிடுவாங்களா? நிச்சயமாக அந்த விஷயத்தை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அவங்க மேலும் அதை வந்து பெரிய பிரச்சனையாக மாற்றி அதை ஒரு பெரிய பிரச்சனையாக பெரிய இஷ்யூவாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்களே தவிர்த்து இவங்க வந்து அப்படியா விஜய், சரி நீங்கள் இந்த மதுரை கொண்டு போய் விடுறீங்களா, எங்கள் சொந்தக்காரங்க அங்கே இருக்காங்களா, சரி நான் அங்கே போய் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக போட மாட்டாங்க. ஸோ இந்த பிளான் வந்து யாருக்கு தெரியுது அப்படின்னா ராகினிக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட்டு, விஜய் வந்து இப்படி ஒரு விஷயத்தை பண்ண போறார் அப்படின்ற விஷயம் ராகினிக்கு தெரிஞ்ச உடனே ராகினி சும்மா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ராகினி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெண்ணிலா கிட்ட போய் இந்த விஷயத்தை வந்து சொல்ல முயற்சி பண்ணுறாங்க. வெண்ணிலா போய் இங்கே பாரு வெண்ணிலா, நான் நல்ல விஷர், உன்னோட வெல்விஷர் நான். ஸோ நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், உன்னை எப்படியாவது மதுரைக்கு துரத்தி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினச்சிக்கிட்டு இருக்காரு. காவேரியோட பிளான் தான் இது, திட்டம் போட்டு தான் செய்கிறாங்க. உங்ககிட்ட இருந்து விஜயை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு மூச்சாக காவேரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இல்லாத விஷயங்கள் பொல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் ஏற்றி விட இப்போ வெண்ணிலாவுக்கு காவேரி மேலே ஒரு கோவம் வருது. காவேரி தான் அப்போ இந்த எல்லா பிரச்சனை காரணமா, காவேரியை சும்மா விடக்கூடாது அப்படின்ற ஒரு வன்மம், அதை தான் இவங்க ஆசைப்பட்டாங்க. ஸோ அந்த விஷயம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அப்போ வீணா காவேரி மேலே கோவப்படுறாங்க. காவேரி தான் இந்த எல்லா பிரச்சனையும் காரணமாக இருப்பா போல இருக்குது, விஜயை வந்து காவேரி அவள் கைக்குள்ளே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ராகினி சொல்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்பி ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்பவே தப்பாக நினைக்கிறாங்க நம்ம காவேரியை. அண்ட் ஒருவேளை அவங்களுக்கு புரிஞ்சு அவங்க மனசு மாதிரி ஓகே விஜய் நல்லா இருக்கட்டும், காவேரி நல்லா இருக்கட்டும், 2 பேரும் நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லி போனால் வாய்ப்பு உண்டே தவிர்த்து அதை தாண்டி வேற ஒரு விஷயம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றத சொல்லி தான் ஆகணும். பார்க்கலாம் இது எங்கே கொண்டு போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் கண்டிப்பாக வெண்ணிலாவால் காவேரியோட உயிருக்கே ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. வெண்ணிலா நம்ம ராகினி கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா போதும், கண்டிப்பாக பிரச்சனைக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்றத சொல்லி தான் ஆகணும். மேலும் மேலும் 2 பேரும் வந்து சேர்ந்து அட்டகாசம் பண்ணுவாங்க. ஏன்னா ராகினிக்கு வந்து பெரிய பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பணம் இருக்குது. ஸோ அந்த பணத்தை வச்சு அவங்க நினச்ச விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ வெண்ணிலாவை அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டு வெண்ணிலாவை வச்சு எல்லா விஷயத்தையும் பண்ண வைப்பாங்க. அதாவது வெண்ணிலா சொல்லி தான் நான் ஆள் அனுப்புனேன், வெண்ணிலாவை சொல்லி தான் நான் காவேரி அப்படி பண்ணேன், வெண்ணிலா சொல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் வெண்ணிலா வச்சே இவங்க மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்றது ரொம்ப நல்லா தெரியுது. ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தில் தெளிவாயிட்டாங்க, வெண்ணிலா வச்சு அடுத்த காய் மூவ் பண்ணணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாயிட்டாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இனி வெண்ணிலா தான் அங்கே மெயின் ஃபிகராக இருக்க போகிறாங்க. வெண்ணிலா வச்சு தான் இனி எல்லா விஷயமும் நடக்க போகுது. வெண்ணிலா தாங்க இதுக்கப்புறம் மெயின் கேரக்டர். விஜய் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாரு, 3 நாளில் நான் மதுரை கூட்டு போய் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்றது அவருக்கு இனி வர எபிசோட் மூலியமாக தெரியும். கண்டிப்பாக நம்ம வெண்ணிலா சீக்கிரமே எஸ்கேப் ஆகணும், அதான் நமக்கு வேணும். ஏன்னா வெண்ணிலா இதுக்கப்புறம் இருந்து காவேரி வாழ்க்கையில் போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இதை வந்து அவங்க கோர்ட்டுக்கே கொண்டு போனாலும் யாரும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, யாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏமா நீ சொல்கிற விஷயங்கள் சரியாக இருக்கா, நீ நல்லா யோசிச்சு பாரு, நீ சொல்கிறது சரிதானா, எப்படி வந்து சரியாக வரும், நீ வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமாக காணாமல் போயிட்ட, நீ எங்கே போயிருக்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் தேடி பார்த்துருக்கான். பட் நீ கிடைக்கல. பட் இருந்தாலும் அந்த பையன் 1 வருஷமாக உன்னை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த டிப்ரெஷன் ப்ரெஷர் ஸோ எல்லாத்தையும் சுற்றிக்கிட்டு இருக்கான். அவங்க வீட்டில் பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சு வச்சுருக்காங்க. இதுதான் நடந்திருக்குது. ஸோ அதனால நீ ஒதுங்கி போகிறதாம்மா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லையா வேற ஒன்றுமே கிடையாது, வேற எந்த வழியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருவாங்க. இது ரெண்டில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம வெண்ணிலா ஒரு நல்ல முடிவாக எடுத்து அவங்க இந்த வீட்டை விட்டு விஜயை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா காவேரிக்கும் நல்லது, விஜய்க்கும் நல்லது. இல்லை நான் பிரச்சனை கொடுப்பேன், நிச்சயமாக விஜய் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லா இருக்காது. ஸோ இவங்க ஒதுங்கி போகிறது தான் இவங்க மேலே உள்ள நல்ல குணத்தை இன்னும் வந்து அதிகப்படுத்தும். ஓகே இவங்க ஒரு சூப்பரான கேரக்டர் அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்ல வைக்கும். அண்ட் அவங்க அதை பண்ணாமல் நான் வந்து இப்படி தான் இன்னும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நமக்கே கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஆயிரும். வெண்ணிலாவோட கேரக்டர் நல்ல கேரக்டராக மாற்றினாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா முதல்ல காவேரி யார் அப்படின்றத வெண்ணிலா புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்காமல் அவங்க போய் பிரச்சனை பண்ணுறதுல எந்த விதத்துலையும் அது சரியாக இருக்காது, கரெக்டாகவும் இருக்காது. அதனால நம்ம வெண்ணிலா வந்து கொஞ்சமாவது மாறணும். அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்னங்க, இப்போ நம்ம குமரன் வீட்டில் ஒரே கொண்டாட்டம் தான். இந்த விஷயத்த வந்து விஜய்கிட்ட சொல்ல விஜய்க்கு வந்து எப்படினாலும் தெரிஞ்சிடும் இல்லையா இவங்க கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே, ஏன்னா அவங்களும் ரிலேட்டிவ் தானே, உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு என்ன தேவை, வயிற்றுக்குள்ளே இருக்கிற பாப்பாவுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு போய் இவங்க வீட்டில் உள்ளவங்க மனசில் இடம் பிடிக்கலாம் முயற்சி பண்ணுவார். பட் ரொம்பவே நல்லா தான் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. ஆனால் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் போகுது. இனி அடுத்தடுத்து கொஞ்சம் நல்லபடியாக எடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா காவேரி விஜய் சேரணும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கிற விஷயம். பட் அது மட்டும் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம நினச்ச விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எபிசோட் சூப்பராக போய்கிட்டு இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் இது போக இனி அடுத்தடுத்து நடக்க போகிற சம்பவங்கள் இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எபிசோடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது.
இருக்குது. காவேரி விஜய் சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கான்செப்டை மெயினாக வச்சு தான் போய்கிட்டு இருக்குது. பட் இதில் நிறையா சிக்கல்கள் வந்தாலும் காவேரி விஜய் சேர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. ஆனால் இருந்தாலும் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம ராகினி தான் பிரச்சனை. ராகினி நான் நினச்ச விஷயத்தை செய்யணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்றதையும் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ இவங்க இவ்வளோ தெளிவாக இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக நம்ம விஜயாலையும் சரி காவேரியாலையும் சரி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ 2 பேரும் ஒதுங்கி போகிறது தான் அவங்களுக்கு நல்லது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் விஜய் எப்படி இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ண போகிறாரு. ஏன்னா இது வந்து சாதாரண பிரச்சனை கிடையாது. இது விஜய்க்கு நல்லாவே தெரியும். இது கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்றது விஜய்க்கும் ரொம்ப நல்லாவே தெரியும், காவேரிக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால தான் காவேரி திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை விஜய்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அந்த பொண்ணை விட்டுட்டு வெளியே வந்துருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதை அவர் ஏற்றுக்கிட்டாலும் அதை போய் நேரடியாக போய் சொல்ல முடியாது இல்லையா. சொன்னால் பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றது விஜய்க்கு நல்லாவே தெரியும். அதை சொல்கிறதுனால இப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போதே அவங்க தப்பான முடிவு எடுத்தாங்க. நாளைக்கு இங்கேருந்து கூட்டு போய் இன்னொரு இடத்துல விடும்போது அங்கே வச்சு தப்பான முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அது பிரச்சனை தான். ஸோ அதனால் அவ்வளோ ஈஸியாலாம் இந்த பிரச்சனை முடிவுக்கு வராது. கண்டிப்பாக இனி அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள் மூலியமாக தான் இந்த பிரச்சனை எதை நோக்கி போக போகுது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஸோ எது எப்படிங்க இப்போ வரைக்கும் எபிசோட் இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. இனி அடுத்தடுத்து நடக்க போகிற ஒவ்வொரு விஷயமும் தரமான சம்பவமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா செம்மையான சம்பவங்கள்லாம் இருக்குது. இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத சம்பவங்கள், எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் அடுத்தடுத்து நமக்கு காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஏன்னா விஜய்க்கு இது வந்து ரொம்ப சிக்கலான காலகட்டம். அப்படின்றப்ப இதை தாண்டணும் அப்படின்னா நம்ம காவேரி சொல்கிற மாதிரி முழுசாக வெண்ணிலாவை ஒதுக்கி வச்சுட்டு வந்தால் மட்டும்தான் இது முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இது கண்டிப்பாக அவங்களுக்கு சிக்கல் தான். ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் விஜய் என்ன முடிவு எடுக்கிறாரு, எப்படி வெண்ணிலாவை சமாளிக்க போகிறாரு. இதுக்கிடையில் ராகினி பிரச்சனை வேறு. ஸோ இந்த மாதிரி பல சிக்கல்களுக்கு இடையில் நம்ம வெண்ணிலா காவேரி ஸோ இவங்க 2 பேர்த்தில் யாரை நம்ம விஜய் சூஸ் பண்ண போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிச்சயமாக அவங்க 2 பேர்த்தில் யாரோ ஒரு ஆளை சூஸ் பண்ணி தான் ஆகணும். அது காவேரியாக தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு 100% தெரியும். ஆனால் இருந்தாலும் வெண்ணிலாவோட முடிவு என்ன அதுதாங்க இங்கே நம்ம கேள்விக்குறியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.